திருவல்லிக்கேணியில் அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில் வடக்கு வாசல் அருகில் உள்ளது ஸ்ரீ பார்த்தசாரதி ஆர்ட் அண்ட் கேலரி. இங்கே நவராத்திரி கொலு வைக்க களிமண் மற்றும் பேப்பர் கொலு பொம்மைகள் விற்பனை செய்யப்படுகிறது. சரி, நவராத்திரி என்றால் என்ன, ஏன் வைக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஹேமாத்ரி சொல்வதை உள்ளே பார்க்கலாம். எந்த பொம்மைகளுக்கு தள்ளுபடி, எவ்வளவு தள்ளுபடி விற்பனை உண்டு என்பதை பிற்பகுதியில் தெரிவிக்கிறார். ஹேமாத்ரி சொல்வதை கேட்கலாம். இந்துக்களுக்கு நவராத்திரி என்ற ஒரு மகா புண்ணிய காலம். வருடந்தோறும் வழிபாடு செய்வதை யாவரும் தெரிந்திருக்கலாம். அந்த புண்ணிய காலமே 9 தினங்களாக நவராத்திரி பண்டிகையாகும். புதிதாக தனது வடிவத்தை பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அருள் புரிகிறாள் அம்பிகை. வியாபாரம், இந்த நிரந்தர கோயில் சம்பந்தப்பட்ட கடை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுதான். எல்லாமே இங்க விற்கிறதெல்லாம் பெருமாள் சம்பந்தப்பட்டது, கோயில் சம்பந்தப்பட்டதுதான். பொம்மை இங்க விச்சிருக்கோம். இங்க கொரியர் சர்வீஸும் இருக்கு, அதுக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணி தருவோம். விலையும் பேப்பர் பொம்மை நிறைய இருக்கு. மண் பொம்மைகள்லாம் நேரடியாக பார்த்தீங்கன்னா 10% குறைச்சலா தருவோம். உண்டு. இந்த விரதத்தை, வழிபாட்டை பெண்களும் ஆண்களும் சேர்ந்து செய்ய வேண்டியது நவராத்திரி பண்டிகையாகும். முதல் 3 தினத்தை துர்க்கைக்கும், அடுத்த 3 தினங்களை ஸ்ரீதேவிக்கும், அடுத்த 3 தினத்தை சரஸ்வதிக்குரிய நாளாக, கடைசி தினத்தை ஆயுத பூஜை தினமாகவும், மறுநாள் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி பூஜை நடத்தப்படுகிறது. ஆண்டுக்கு 4 நவராத்திரிகள் உண்டு. சித்திரையில் வசந்த நவராத்திரி, ஆடியில் ஆஷாட நவராத்திரி ஆகும். புரட்டாசியில் வருவதுதான் சாரதா நவராத்திரி எனப்படும். தை மாதத்தில் ஷியாமலா நவராத்திரி. இது தை அமாவாசையின் முதல் 9 நாட்கள் ஆகும். ஆண்டு நவராத்திரி கொலு வைக்க ஆரம்பம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகும். இந்த நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பூஜைகள் மற்றும் விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகள் பற்றியும் பார்க்கலாம். நவராத்திரி விழா இரவு நேரத்தில்தான் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை பூஜை செய்யப்படும். இந்த பூஜை தேவர்கள் செய்யப்படுவதாக கருதப்பட்டு பெண்கள் மாலை மற்றும் இரவில் நவராத்திரியை வழிபடுவார்கள். நவராத்திரியானது இந்து மக்களால் எந்த நாட்டில் இருந்தாலும் கொண்டாடப்படும் ஒரு விரத முறை. நவராத்திரி விரதங்களும் பல வகைகளை கொண்டுள்ளன. இந்த 9 நாட்களில் சிலர் தண்ணீர் மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள், சிலர் பழங்களை சாப்பிடுகிறார்கள், சிலர் ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிடுகிறார்கள். நவராத்திரி விரதத்தின் போது கோதுமை மற்றும் அரிசி போன்ற வழக்கமான தானியங்கள். இந்த நவராத்திரி பண்டிகை புரட்டாசி மாத வளர்பிறை பிரதமையில் தொடங்கி விஜயதசமியில் நவராத்திரி முடிவடைகிறது. முதல் 9 நாட்களில் முப்பெரும் தேவியரை வழிபட வேண்டும். முதல் 3 நாட்கள் துர்க்கையின் வழிபாடு, நடுவில் உள்ள 3 நாட்கள் லட்சுமி வழிபாடு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு. முப்பெரும் சக்திகளில் ஒவ்வொரு சக்திக்கும் 3 அம்சங்கள் உள்ளன. துர்க்கைக்கு மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி. மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி. சரஸ்வதி தேவிக்கு சரஸ்வதி, நாரசிம்மி, சாமுண்டி. இப்படி 3 நாட்களும் 9 நாட்கள் மொத்தமாக நாம் அம்பிகையை பூஜிக்கிறோம். நவராத்திரியின் போது இந்த 9 தேவியர்களையும் முறையாக வழிபடுகிறோம். ஒரு தேவியை முதன்மையாகவும் மற்றவர்களை பரிவார அம்ச தேவதைகளாகவும் கொண்டாடுகிறோம். சரஸ்வதி பூஜை ஸ்ரவணம் என்ற நட்சத்திரம் உருவாகும் நாளில் நிறைவு பெறுகிறது. ஆயுத பூஜையாகவும் கொண்டாடுகின்றனர் சிலர். நவராத்திரியின் 8ஆம் நாளை மகா அஷ்டமி, அதாவது துர்காஷ்டமி என்றும், 9ஆம் நாளை மகா நவமி என்றும் கொண்டாடுகிறோம். 9 நாட்கள் மகிஷாசுரனுடன் போரிட்ட தேவி 10ஆம் நாள் அவனை அம்பெய்து வதம் செய்தாள். இந்நாளே விஜயதசமி, வெற்றியின் திருநாள். குழந்தைகள் கல்வியினை கற்க இன்றுதான் ஆரம்பிப்பார்கள். இன்று தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி முதல் தினம் தொடங்கி 9 நாட்கள் முழுவதும் காலையில் நீராடி சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு பூச்சூடி, கற்பூரம், பழம் இதனுடன் நெய்வேத்தியம் வைத்து தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை கூறி வணங்க வேண்டும். நவராத்திரியின் 9 நாட்களிலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வண்ணம் முக்கியத்துவம் பெறும். முதல் நாள் 9ஆம் நாள் வரை
அந்தந்த நாளுக்கான நிறத்தில் ஆடைகள் அணிந்து பெண்கள் பராசக்தியின் வெவ்வேறு அவதாரத்தை வழிபட்டு மகிழ்வர். நவராத்திரி புண்ணிய காலத்தில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி போன்ற தேவிகளை ஆராதனை செய்வது அவசியமாகும். தனது வீடுகளில் கலசஸ்தாபனம் செய்து அதில் தேவியை ஆவாகனம் செய்து பூஜைகள் செய்வது வழக்கம். ஸ்ரீ சூக்தம் முதலான சூக்த பாராயணமும் ஸ்ரீ லலிதா சகசரநாம அர்ச்சனையும் பிரதிதினம் செய்வது மிகவும் அவசியம். குறைந்தபட்சம் ஒரு சுமங்கலிக்காவது போஜனம் செய்து வைத்து விஜயதசமி தினத்தில் விரதத்தை சமாப்தி செய்ய வேண்டும், அதாவது முடிக்க வேண்டும். அப்படி செய்கிறவர்களுக்கு தேவியினுடைய தரிசனமும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் என்பது நிச்சயம். ஆகையால் சகலவிதமான பிராணிகளுக்கும் ஸ்ரீதேவியின் சரணார விந்தத்தில் பக்தி உள்ளவர்களாக வணங்க வேண்டும். திருவல்லிக்கேணியில் அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில் வடக்கு வாசல் அருகில் உள்ளது ஸ்ரீ பார்த்தசாரதி ஆர்ட் அண்ட் கேலரி. இங்கே நவராத்திரி கொலு வைக்க களிமண் மற்றும் பேப்பர் கொலு பொம்மைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. எந்த பொம்மைகளுக்கு எவ்வளவு தள்ளுபடி, எவ்வளவு விலையில் விற்பனை செய்யப்படுகிறது என்பதை ஹேமாத்ரி சொல்வதை கேளுங்கள். இதோ திரு ஹேமாத்ரி அவர்கள் உங்களுக்கு அதை பற்றி விளக்குகிறார். சார், என்னுடைய பேர் வந்து ஹேமாத்ரி. எங்கள் அப்பா வந்து கேஎன் முத்துகிருஷ்ணய்யா. அவருடைய காலத்துலேருந்து நாங்கள் பொம்மை வியாபாரம், இந்த நிரந்தர கோயில் சம்மந்தப்பட்ட கடை, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது தான். எல்லாமே இங்கே விற்கிறதெல்லாம் வந்து பெருமாள் சம்மந்தப்பட்டது, கோயில் சம்மந்தப்பட்டது தான். பொம்மையும் இங்கே விற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னோட மகன் வந்து அங்கே எடுத்து பண்ணுறதால ஒரு 3-4 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கோம் பொம்மைகளை. இந்த பொம்மைகள் வந்து வெறும் நிறைய வந்து பெருமாள் சம்மந்தப்பட்டது நிறைய இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெருமாள் ஐட்டம்லாம் நேரில் போய் பார்க்க முடியாத பொம்மைகள், பெருமாள்லாம் வந்து இங்கே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குறைஞ்ச விலை. எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வெளிநாட்டுக்கு எல்லாம் அனுப்புகிறோம். நாங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணலாம். நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அவங்களும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். யூடியூப்ல போடுறோம், நிறைய யூடியூப்ல வந்துருக்கு. அதில் நாங்கள் நிறைய அனுப்பிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் மூலியமோ சொன்னால் அதை நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். எங்கள் கொரியர் சர்வீஸும் இருக்குது, அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம். விலையும் பேப்பர் பொம்மை நிறைய இருக்குது. மண் பொம்மைகள்லாம் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா 10% குறைச்சலாக தருவோம். உண்டு. நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா 10% குறைச்சலாக தருவோம். மண் பொம்மைகள் மட்டும். சரி சரி சரி. ஏன்னா அது கொலு வைக்கிறதுக்கு ஆமாம், நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு போவாங்க. கொலு பார்க்க வரவங்கலாம் கொலு வந்து கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. அதனால நாங்கள் அது 10% குறைச்சி தருவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். இதோ பாருங்கள், பார்த்தசாரதி ருக்மணி தாயார் செட், தசாவதார செட்டும் இருக்கிறது. இங்கே மலிவு விலையில் தள்ளுபடி விற்பனை செய்யப்படுகின்றன பொம்மைகள். பார்த்தசாரதி கோவிலுக்கு மிக அருகில் ஸ்ரீ பார்த்தசாரதி ஆர்ட் அண்ட் கேலரி கடை இருக்கிறது. இங்கே இது போன்ற பொம்மை கடை பார்த்தசாரதி கோவில் அருகில் வேறெங்கும் இல்லை. இதோ பாருங்கள், விஸ்வரூப தரிசனம், விஷ்ணுவின் விஸ்வரூப தரிசனம், கிருஷ்ணர், சரஸ்வதி, விநாயகர், முருகர், மகாலட்சுமி தாயார், கிருஷ்ண விக்கிரகம், கிருஷ்ண பொம்மை, ராமர் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் செய்தபடி இருக்கும் காட்சி, சக்கரத்தாழ்வார் பொம்மை, பாவை விளக்கு, சிவன் பார்வதியை தன் மடியிலே தாங்கி இருப்பது போன்ற பொம்மை, மீனாட்சி, மயில் மேல் முருகன், மயில் வாகனன், பாலாம்பிகை. இந்த பொம்மை எப்படி இருக்கிறது பாருங்கள். அழகாக அந்த கிரீடம் தங்க கலரில் ஜொலிக்கிறது. அவ்வளவு அழகாக வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட பொம்மையை நாம் எங்கேயும் பார்த்ததில்லை. தள்ளுபடி விற்பனையில் களிமண் பொம்மைகள் கிடைக்கின்றன. நீங்கள் gift கொடுக்க வேண்டும்னா gift பொம்மைகள் கூட மலிவு விற்பனையில் சின்ன சின்ன பொம்மைகளாக விற்பனை செய்கிறார்கள். இங்கே ஆதிசங்கரர், ராகவேந்திரர்,
பார்த்தசாரதி உற்சவர் பொம்மை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த முகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அப்படியே உற்சவ மூர்த்தியை பார்ப்பதை போல இருக்கிறது. ஆதி சங்கராச்சாரியார் பொம்மை அழகாக மிக அழகாக வண்ணம் தீட்டப்பட்டு களிமண் பொம்மை மிக அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கே. கிருஷ்ணர். இப்படி பலவிதமான பொம்மைகள் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. ஏராளமான பெருமாள் பொம்மைகள் இருக்கின்றது இங்கே. இந்த பொம்மையை பார்த்தால் இங்கே நேரில் வர இயலாதவர்கள் ஆன்லைன் மூலமும் பொம்மையை வாங்கிக் கொள்ளலாம். ஆன்லைனில் கொரியர் மூலமும் இவர்கள் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள், வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே பாருங்கள், அம்பாள் விஸ்வரூப தரிசனம் அழகாக இருக்கிறது. சிவன் தலையில் கங்கை வருவது போல ஒரு பொம்மை, மடியிலே பார்வதி, புலித்தோலை அணிந்த சிவன் எவ்வளவு அழகாக பெயிண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. மயில் வாகனன் முருகர். இங்கேயும் சின்ன சைஸில் பார்த்தசாரதி, அம்பாள் ருக்மணி, சிவ பார்வதி சிறிய சைஸில் இருக்கிறது. இது கழுத்து அம்மன். ஆதி சங்கராச்சாரியார் பெரியவர். இவர் பொம்மை எவ்வளவு தத்ரூபமாக பார்ப்பதற்கு அவரை பார்ப்பது போலவே இருக்கின்றன. கிருஷ்ணர் மாட்டுடன் கிருஷ்ணர் பசுவுடன் இருப்பது போல ஒரு காட்சி, ஒரு பொம்மை எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டாள் பொம்மை, பாலா ஆண்டாள். அடுத்து இங்கே நடராஜர் சிவன் தாண்டவம் ஆடுவது போல ஒரு பொம்மை. ராமானுஜர் கல்யாண செட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதுல ஹோமகுண்டம், கலசம் இந்த மாதிரி நிறைய வச்சு அந்த நிறைய பொம்மைகள் இருக்கு செட்டுல பாக்குறதுக்கு. ஒரு குடும்பமே கல்யாண செட்ல இருக்கிறது மாதிரி அழகா வடிவமைச்சிருக்காங்க பொம்மைகளை. கிருஷ்ணர் தவழ்ந்து வரும் கிருஷ்ணர். இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கோவில், கோபுரம் நிறைய இருக்கு இங்க பொம்மைகள் பார்ப்பதற்கு. விற்பனையும் மலிவாகத்தான் இருக்கு, மலிவாதான் விற்பனை செய்யறாங்க, தள்ளுபடி விலையில். அதுவும் நீங்கள் gift கொடுக்கணும்னா சின்ன சின்ன பொம்மைகள் கூட உங்களுக்கு தள்ளுபடி விலையில் தருகிறார்கள். கிருஷ்ணர் பொம்மை நிறைய கிருஷ்ணர் பொம்மை தாங்க. பெருமாள், கிருஷ்ணர், இப்படி பெருமாளுக்கு தான் இங்க அதிகமா பொம்மைகள் இருக்கு. காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை இங்கே கடை திறந்திருக்கும். இங்கே பாருங்க, பத்மாவதி தாயார் எவ்வளவு அழகாக கிரீடம், கையிலே தாமரை பூ வைத்து, ராஜமுருகர், சங்கராச்சாரியார், இப்படி பலவிதமான பொம்மைகள். பார்த்தசாரதி பொம்மை மிக பெரிய சைஸ்ல இருக்கு இங்க, பாக்குறதுக்கு அழகா தத்ரூபமா இருக்கு. இது வக்ர காளியம்மன், காளியம்மன் பொம்மை. கிருஷ்ணர், வெண்ணெய் கிருஷ்ணர், மாடு மேய்க்கும் கிருஷ்ணர், விட்டோபா கிருஷ்ணர், இப்படி பலவிதமான கிருஷ்ணர் பொம்மைகள். இது எல்லாம் பார்த்தசாரதி கோவிலுக்கு அருகில் கிடைக்கும். சின்ன சைஸ்ல கூட இந்த குகன் ராமர் நட்புக்கு இலக்கணமாக விளங்கும் பொம்மையும் இருக்கு. மேலே வெண்ணெய் கிருஷ்ணர் எவ்வளவு அழகா, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. கண்கள் பார்ப்பதற்கு அப்படியே தத்ரூபமா நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கும். அடுத்து தவழும் கிருஷ்ணர், இப்படி பலவிதமான பொம்மைகள் இங்கே கிடைக்கின்றன. காலை 8 மணி முதல் 10 மணி வரை கடை திறந்திருக்கும். பார்த்தசாரதி கோவிலுக்கு புரட்டாசி மாதம் என்பதால் நீங்கள் போகும்போது இந்த கடையை சென்று பார்க்கலாம். மிக அழகாக விதவிதமான பொம்மைகள், பெருமாள் பொம்மைகள் இங்கே உங்களுக்கு கிடைக்கும்.